வணக்கம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சர்வீஸ் ரிலேட்டடா ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 விதமான என்னன்னா நோட்டிஃபிகேஷன் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வேரியஸ் வேகன்சி என்னன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. 2வது டென்டல் சர்ஜன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 3வதுமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்றதுக்கான வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங் டேட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்ட் டேட் என்னன்னா 20th பிப்ரவரி 2024. ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தோம்னா இதுல ஏதாவது ஒன்று எலிஜிபிளா இருந்துச்சுன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த வேரியஸ் வேகன்சி இருந்துச்சுல அதுக்கான போஸ்ட் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இருக்கு. இதுக்கான மினிமம் பேச்சுலர் டிகிரி என்ன பிஎஸ் எம்எஸ்ல என்ன நீங்க முடிச்சிருக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி என்னன்னா தெரபெட்டிக் அசிஸ்டன்ட்க்கு டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கான சேலரி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குமே சேலரி இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து டேட்டா அசிஸ்டன்ஸ் நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கான சேலரி 15,000 மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் நான் சொன்ன மாதிரி 20th February 2024 இருக்கும். இதை நான் எப்படி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, இது இப்போ டேட்டா அசிஸ்டன்ட் தான் என்ன எலிஜிபிளா இருக்கேன். நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான். நான் அப்ளை பண்ண நினைச்சேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். சரி, இதுல என்னன்னா நீங்க எந்த இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன கொடுக்குற ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணிட்டு இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான என்னன்னா அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா தபால் என்னன்னா அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்க புதுக்கோட்டை தான் அப்படின்னா டேரக்டாவே என்ன போய் கொடுக்க வேண்டியது. ஸோ நான் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இங்க இருக்கு. சரிங்களா? இதை என்னன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வேகன்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டென்டல் சர்ஜன் சொன்னல, டென்டல் டாக்டருக்கான இதுவுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ். ஓகேவா? ஸோ இது என்னன்னா பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதை என்னன்னா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும். இதே தான் நான் அதுல என்ன ப்ராசஸ் சொல்லணும்னா அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி இது டேரக்டா போய் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் தபால் வழியா கூட என்னன்னா அனுப்பலாம் அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான என்ன அப்படின்னா ஸோ அந்த லொகேஷன் ஆர் அட்ரஸ் இதுதான். இதை செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எலிஜிபிளா இருக்குமா இல்லையா. ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டா எலிஜிபிளா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வேறு எனி ஃபீட்பேக் இருந்தாலுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் என்னன்னா இந்த வெப்சைட் லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.